உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வானதி? உன் மனசுல நான் இல்ல, அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ என்கிட்ட சொன்ன. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் நினைக்கிறேனா? நீ திரும்பி வந்து பஞ்சாயத்துல அவ்வளவு தைரியமா பேசினே இல்ல? அப்பவே நீ இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லி நிறுத்தி இருக்கலாம்ல. ஆனா அப்ப நீ எதுவும் பண்ணாம கல்யாணத்தை நிறுத்த வேணாம், பேசின மாதிரி நடத்துங்கன்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருக்க. இப்ப என்னடானா அருள் கட்ட போற தாலிக்கு பொட்டு வைக்கிற? அப்படின்னா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதாவது செஞ்சு அருளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா? உங்ககிட்ட தான் கேக்குற வானதி, இப்படி நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. ஆமா மாமா, நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க வானதி? நம்ம விரும்புறவங்க கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மாமா, தப்பு இல்ல. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இதுல நந்தினியோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த கல்யாணம் நின்னு போனா அவ மனசு எப்படி துடிச்சு போகும்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ பாவம் இல்லையா? அவ வாழ்க்கை வீணாகாது. நீ அருள கல்யாணம் பண்ணிக்க போறதால நந்தினி வாழ்க்கையோ இல்ல கரிகாலன் வாழ்க்கையோ அழிக்கிறதா நீயா நினைச்சுக்காத. சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்த போறதே நீதான். உன்னை தவிர வேற யாரு அருள கல்யாணம் பண்ணாலும் அருள் செத்துருவான். ஒருவேளை நந்தினி அருள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே அருள் செத்து நந்தினி விதவை ஆயிடுவா. அவங்க அம்மா மாதிரியே அவளோட வாழ்க்கையும் ஆகணுமா? நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க வரல மாமா, நான் ஏன் வாழ்க்கையை தான் காப்பாத்திக்க வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அருள் மாமா நந்தினியை கல்யாணம் பண்ணி காட்டியும் நந்தினிக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா வானதி? நான் புரிஞ்சுதான் மாமா பேசுறேன். உங்களுக்கு தான் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாது. போக போக எல்லாமே புரியும். அதனால நடக்கிறது நடக்கிறபடியே இருக்கட்டும், விட்டுருங்க. வா. என்னம்மா கனகா, என்ன யோசனை? வானதி எதுக்கு தங்கத்துல பொட்ட மாத்தி வச்சா? எதுக்காக மாத்தி வைக்கணும்? ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ள தப்பா போற மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறது சரியானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, அதை விடு. நீ சொல்ற எல்லாத்தையும் அந்த வீரைய நம்புறானா? நம்பாம எப்படி இருப்பான்? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்கள்ல நான் கைக்குள்ள போட்டிருக்கிற ஒரே ஆள் அவன்தான். அதனால மகுடிக்கு மயங்கர பாம்பு மாதிரி என்கிட்ட இருப்பான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.